ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நடந்த இந்த ப்ராப்ளம் எனக்கு நார்மலாக தூரம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எதனா ஒரு ஃபோர்ஸ் வந்து அடிச்சிருக்கணும், அடிச்சு உடஞ்சி தான் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கணும், உள்ள வந்து அந்த பேர்பாட்ஸ் காலி ஆகிற மாதிரி எதனா தான் சொன்னார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்றது பார்த்தா வெளிக்காயம் எதுவுமே இல்லை, ஆனால் உள்காயம் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க, இன்டர்னல் ப்ளீடிங் சொன்னீங்க, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. ஆக்சுவலாக அந்த ரிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நான் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தாலே இந்த இடம் டவுனாக இருக்கும், இந்த இடம் ஒரு மாதிரி மேடாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, ஆனால் உடையில, அவ்வளோதான். இப்போ அந்த எலும்பை வந்துட்டு நம்ம நசுக்குனா ஒரு மாதிரி பெண்ட் ஆகி விட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ரிப்ஸ்லாம். அது உள்ளே இருந்து தான் இதுவாயிருக்கு. மேலே சுவாசிக்கிறது, இந்த ஹார்ட் பிரச்சனை, இந்த கை பின்னாடி முதுகு எல்லாமே எனக்கு வென்டிலேட்டரில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நான் என்னுடைய பாடி இயங்கலை, மிஷின்ஸ் தான் இயங்க வச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு கனெக்ட் பண்ணியிருந்த மூக்கில் இருந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கூப்பிட்டு கேட்டேன், டாக்டர் இந்த டியூப் எப்போ எடுப்பீங்க, இந்த வாயில் இருக்கிற டியூப் எப்போ எடுப்பீங்க கேட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு டிராப்பு தண்ணி வாயில் பட்டால் நல்லா இருக்குமேன்ட்டு ஒவ்வொரு செகண்டும் 5 நாள் இயங்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னால் அதை சொல்ல கூட முடியாது. யாருன்னா புரிஞ்சுக்கிட்டு வருவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ என்ன ஞாபகம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையும் போது கடைசியில் வந்துட்டு ஒரு டச் பண்ணி தண்ணியை வைப்பாங்கல்ல, எனக்கு அந்த சம்பவம்லாம் ஞாபகம் வருது. அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ நான் படுற வேதனை என்னால் வாயை திறந்து சொல்ல முடியல, நான் ஆண்டவருக்கு புரியும்ல, ஏதாவது ஒன்று செய்வாங்க நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு டாக்டர் வந்து மூடியில் தண்ணி ஊற்றி என் வாயில் ஊற்றுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நான் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த ஒரு மூடியில் தண்ணி வந்து எனக்கு அது சாதாரண விஷயமே இல்லை, உண்மையிலே சாதாரண விஷயம். அப்புறம் அந்த டியூப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ தூரம் தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த டியூப் காத்தாடிய நூல் விடுற மாதிரி சர்றன்னு கொடுக்குறாரு, இவ்வளோ தூரம் இருக்குது அந்த மூக்கில் இருக்கிற டியூப். வாயில் இருக்கிற டியூப் பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸ் வரையும் போயிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணும்போது அந்த வலியெல்லாம் சொல்லவே முடியாது. யூரின் போகிற இந்த டியூப்ஸ் இது எல்லாமே ரொம்ப பெயின். கடைசி ஒரு விஷயத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடம்லாம் பெயின் இருக்குன்னு சொன்னல. ஆமாம் சொன்னீங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு இருமல், ஒரு தும்பல், அந்த பெயின்ல இருந்து வெளியில வரதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு தடவை இரும்பிட்டேன், ஒரு தடவை தும்பிட்டேன். இப்போ கிடையாது, அப்போ அந்த இதுல அது எல்லாமே ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ ஃபுல்லாவே ஆண்டவர் வந்துட்டு மிராக்கிளா இது கொடுத்துட்டாரு, ஜீவன் கொடுத்துட்டு எல்லாமே சரி பண்ணிட்டாரு. இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி மாஸ்க் போட்டிருக்கணும், க்ளவுஸ் போட்டிருக்கணும், இது நம்ம எப்பவுமே இருக்கணும். ஆனா அந்த நிலைமை பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இரும்பல் வரப்போகுது, எனக்கு தும்பல் வரப்போகுது அப்படின்னா உடனே நான் சேரை தட்டுவேன், இல்லைன்னா யாருன்னா குரலை கொடுப்பேன். எதுக்கு அப்படின்னா ஓடி வந்து ஒருத்தர் நெஞ்சு அழுத்தணும், ஒருத்தர் பின்னாடி போட்டு முதுகுல அடிக்கணும். ஏன்னா அந்த வழியிலேருந்து வெளியில வர்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். துடிப்பேன், அந்த பெயின் தாங்கவே முடியாது. அதனால எப்போ இருமல் வந்துருமோ, எப்போ தும்மல் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அது கஷ்டமாவே இருக்கும். ஆனா இதுல இருந்து விடை பெற்றுவேன்னு எனக்கு எதனா ஒரு தெரியும். ஆனா இருக்கிற வரையும் அந்த வழியை நம்ம தாங்கி தான் ஆகும். ரெண்டாவது நான் அட்மிட் ஆயிருந்தது KMC, அங்க இருந்து வெளியில வந்தேன். ஸோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப பெயின், மூச்சு அப்படியே பிடிச்சிருக்கும். ஒரு நாள் வேற ஒரு பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் திரும்பி படுத்து அது ரொம்ப பெயின் ஆகி இருக்கிற பெயினோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பெயினோட பெயின். ஆமா, நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நைட்டு 12 மணிக்கு அலறி எந்திரிக்கிறேன். 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காருவேன். சாயங்காலம் 4 மணியோட உட்காந்துட்டு இருக்கேன், தூங்கவே இல்லை. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துவேன், சாயங்காலம் வரையும் என்னால் அந்த பெயினை வந்துட்டு நார்மலாக இப்படி மூச்சு விடும்ல, அப்படி மூச்சு விடும்போது அந்த வலி எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு பெரிய கத்தி எடுத்து ஓங்கி குத்துனா எப்படி இருக்கும், ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு மூச்சு விடும்போது அந்த பெயின். உடனே அங்கே பூந்தமல்லியில் இருக்கிற சவிதா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். அங்கே தான் ஸ்டிச்சஸ் பிடிச்சாங்க, 21 ஸ்டிச்சஸ். ஆக்சுவலாக இங்க இருந்து இது வரைக்கும் பெரிய சர்ஜரி பண்ணி. இந்த போட்டோல ஆமா, அதான் இப்போ போட்டோல கூட அந்த ஸ்டிச்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமா ஆமா, அந்த ஒரு காரியம் தான். அதனால வீட்டுக்கு வந்த பிறகும் இந்த மாதிரி ஒரு பெயின், திடீர்னு வீசிங் வந்துடும். நெபுலைசேஷன் அது வாங்கி வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் 5 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆண்டருக்கு எவ்வளோ ஒரே ஒரு முறை தான் அதை போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வீசிங் கூட பெருசாக கூட டாமினேட் ஆகல, புதுசாக அப்படியே வச்சிருக்கிறோம். ஆனால் அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ 98% ஃபுல்லாக ஆண்டவர் ரெக்கவர் பண்ணி அந்த பெயினில், அந்த வீசிங்கில், இந்த மூச்சு பிடிச்சிருக்கிறது, முடியாமல் இருக்கிறது, இப்போல்லாம் பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டிங்ஸ் போகிறேன். இந்த பெயின்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு இந்த மாதிரிலாம் ஆண்டவர் இப்போ விடுதலை கொடுத்துருக்காரு. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டது. ஆக்சுவலாக வந்து இதில் நான் நிறைய வந்து சாட்சிகள் கேட்டிருக்கேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலி இருக்கும், அந்த வலி அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாட்சியில் நான் கேட்டதில் என்ன தெரிவிக்கிறேன்னா, தினம் வலி,
ஒவ்வொரு நிமிஷமும் வலி, எல்லா வலியும் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல வார்த்தையே இல்லைங்க. என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் ஆண்டவருக்கு சொல்லணும்னு கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உடம்புல இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் நம்மளுக்காக எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உனக்காக நான் பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ நம்மளுடைய கடமை என்ன? அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கறது தான். நம்மளுக்காக அவர் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு பரலோக ராஜ்யத்தில்? முதல்ல நம்ம ஆயத்தமாகும், பிறர் ஆயத்தமாகும். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக சாட்சியாகும். ஸோ போல எனக்கு நடந்த இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு இந்த சுகத்தை கொடுத்தா நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரே, ஏன்னா அந்த கேள்விகள் வந்து டாக்டரே சொல்றாங்க அப்படின்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா அவர் தான் அப்பா. இல்ல, நான் அதுக்கு பிரதர் கேட்கிறேன்னா, நிறைய பேர் என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட பிராண்ட் பண்ண வராங்க, ஜீசஸ் கிரைஸ்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாமே நம்ம கிறிஸ்தவர்களுக்காக இந்த வீடியோ நம்ம போடல, கிறிஸ்தவ அறியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஆண்டவரை பத்தி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் எனக்கு ஜீவனை கொடுத்து இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான மரண பள்ளத்தாக்குல இருந்து இவ்வளவு சீக்கிரமா என்ன உட்கார வச்சிருக்காருன்னா ஜீசஸ் மட்டும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். இப்போ டாக்டர்ஸ் இதை பத்தி என்ன நினைச்சாங்க? ஏன்னா எங்களாலே இது கொஞ்சம் அன்பிலீவபிளா, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஒரு சாட்சியும் சரி, இது எங்கேயுமே நடந்திருக்காதான் நான் நினைக்கிறேன். டாக்டர்ஸ் என்ன, டாக்டர்ஸ் 2-3 இடத்துல நடந்திருக்கு. அப்படிங்களா? இப்போ டாக்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க பிரதர்? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய விஷயத்துல இது இப்படி வரும், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது இதனால தான் இப்படி ஆயிருக்கு, இது இதனால இருந்தா இது பாசிபிலிட்டி இருக்கு, இதனால இருந்தா பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். இப்போ எனக்கு என்னன்னா, உங்களுக்கு நடந்த விஷயம் கிட்டத்தட்ட அது பாதி போயிடுச்சுன்னு சொன்னீங்க, மண்ணீரல் பாதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்க. டாக்டர்ஸ் இது சரியாயிடும் உங்களால, இது அவங்க என்ன சொன்னாங்க? இது இவங்களுக்கு கியூர் ஆகும்னு அவங்க சொன்னாங்களா, இல்ல கியூர் ஆகாதுன்னு அவங்க சொன்னாங்களா? ஆக்சுவலா டாக்டர் சொன்ன விஷயம் இது ஒன்ஸ் டேமேஜ்டு ஸ்பிளீனெக்டமின்னு சொல்லுவாங்க. மண்ணீரலை எடுத்தாச்சு, இனிமே அது வளர்றதுக்கோ இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது. ஓகே, இங்க வாழ்நாள் ஃபுல்லாவே மெடிக்கல் எமர்ஜென்சி. எனக்கு சின்ன இரும்பல் கூட வரக்கூடாது, தும்மலும் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அது எதனால வருது, அது பின்னாடி என்ன இருக்கு, ஒருவேளை என்ன பாக்டீரியா அஃபெக்ட் ஆயிருக்கு, என்ன ஃபீவர் வருது, உடனே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். அந்த ரிப்போர்ட்லாம் வச்சுட்டு இப்போ நார்மலா இப்போ ஒருத்தருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கருவி இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குற அந்த கருவியே கிடையாது. அப்ப நான் எந்த அளவுக்கு நான் குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த பாடியை ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டி பவர் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணி அதுவே அந்த பாக்டீரியாஸ்லாம் அழிச்சிடும். ஆனா உங்களுக்கு அந்த கருவியே இல்லைன்னு சொல்றீங்க. கருவியே இல்லை. இப்போ அதனால என்ன விளைவுகள் டாக்டர் சொன்னது அப்படின்னா, எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு 5 வேக்சின் போட்டிருக்காங்க. இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு வேக்சின் ஒன் பை ஒன்னா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா. ஸோ அது மெடிக்கல் ரீதியா படிச்சவங்களுக்கு என்ன பேர் எல்லாம் விவரமா சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு அது தெரியல. பிறந்த குழந்தையில இருந்து ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா 5 வேக்சின் போட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன் இல்லை, 5 வேக்சின்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு சுத்தமா இம்யூனிட்டி கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு மூளைக்காய்ச்சல், நிமோனியா, அப்புறம் நிறைய இது சொல்றாங்க, நேம்ஸ்லாம் தெரியல. உலகத்துல இருக்கிற இப்போ இவ்வளவு பெரிய வியாதியே வருது அப்படின்னா சின்ன ஒரு தொற்றா இருந்தா கூட உடனே பரவணும். இப்போ கொரோனா காலத்துல எல்லாருமே நம்ம எப்படி இருந்த மாஸ்க் போட்டு உடனே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதை விட வெரி டேஞ்சரான இக்கட்டான சூழ்நிலை இப்பயும் நான் இருந்துட்டு இருக்கிறேன். அப்போ இதனுடைய விலைகள் பாத்தீங்கன்னா கடைசியா டாக்டர் சொன்னது உங்களுக்கு ஈஸியா கேன்சர் கூட வந்துடும். நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது தான். எனி டைம் கிளவுஸ், சானிடைசர், மாஸ்க், எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க இருக்குதான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்ட் நான் படிச்சது. ஸோ ஒரு கிட்னி இருந்து இன்னொரு கிட்னி இல்லாதவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழலாம். 2 கண்ணு இருக்கு, அதுல 2 கண்ணுல ஒரு கண்ணு இல்லை, ஒரு கண்ணை வச்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வாழலாம். இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்குது. நான் எதிர்பார்ப்பா பார்க்குறேன். அப்போ நம்ம மேட்ரு எங்கடா வரும், நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் வருது ஸ்பிளீன் இல்லாதவங்களுக்கு 7 வருஷம் தான் உயிரோடு இருப்பாங்க. எனக்கு அதை பார்த்து சிரிப்பு தான் வந்தது. இப்போ இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருந்தே ஆண்டவர் ஜீவனை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு லேசான காரியம் தான். 2வது, நம்ம மனிதனா பிறந்திருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் மறிக்க தான் போறோம்.
இப்போ யாருமே வந்து நிரந்தரமா உயிரோட வாழ்றது இல்லை. ரெண்டாவது, இப்போ எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகலை, ஸ்ப்ளீனே இல்லைனாலும் அடுத்த நிமிஷம் கூட என்னோட லைஃபுக்கு கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? நல்லா இருக்கிறவங்களுக்கே அடுத்த நிமிஷமே கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு 7 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே நான் வந்துட்டு விசுவாசத்துல பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட கூட வைத்திருக்கிறார் அப்படின்னா அநேகருக்கு சாட்சியா வச்சிருக்கிறாரு. அநேகர் தொடப்படுறாங்க, ஆண்டவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ தப்பா எடுத்துக்காதீங்க, நாளைக்கே நான் இல்லைன்னா கூட எனக்கு அது கவலை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் யாருக்கு என்ன காலத்தை குறிச்சிருக்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் ஆண்டவருக்காக நான் உயிரோட வாழ்ந்துட்டு சாட்சியா இருந்துட்டு தான் நம்ம இது பண்றோம். ஆனா அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் இது பண்ணுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்க கல்யாணம் ஆகி நீங்க அப்பா சார்ந்து இருக்கிறீங்க, உங்க பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்க விரும்புவீங்களா? கிடையாதுல்ல. அப்போ அப்பாவுக்கும் தாயிலும் மேலான அன்புன்னு சொல்றோம், அவர் அப்படியே விட்டுடுவார். மேலே இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, உற்சாகமாக இதை எடுத்துக்கிறதா இல்லை என்ன எனக்கு ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று புரியுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களோட இடைப்படுறாருன்னு நல்லா புரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிரதர் கூட இருக்கிறாருன்றது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பயந்து, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி போய் சோர்ந்து போயிருக்கிறாங்க நம்ம ஜனங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு தைரியம், இப்படி ஒரு உற்சாகம் வரதுக்கான காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நானே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் செஞ்ச அற்புத அடையாளங்கள்ல வேதத்துல மட்டும் நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கல. கண்ணார எவ்வளோ விஷயங்கள் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்குறாங்க. ஆண்டவரை அறிஞ்சவங்களும் பார்க்குறாங்க, ஆண்டவரை அறியாதவங்களும் கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுல இதுவும் ஒன்று அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையான தெய்வம் யாருன்றத நமக்கு தெரியும். லாசர் வந்து மரிச்சு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. அவங்க கூட பிறந்த அக்கா நாருன்னு சொல்றாங்க. அப்போ அதையே வந்து ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்ப முடியும்னா நீங்க அது கூட கம்பேர் பண்ணி, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆண்டவர் நாமும் மகிமைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியோடைய எண்டிங் செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த சாட்சியை நீங்கள் இவ்வளோ நாளாக கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான சாட்சின்னு சொல்லலாம். ஒரு அதிசயமான ஒரு மனிதர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த சாட்சி எடுக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல யாருன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? ஹோப் இல்லாமல் வாழ்றீங்களா? எனக்கு அடுத்து லைஃப்ல என்ன நடக்க போகுது, எனக்கு இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்து இருக்கிறீங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோனா நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலே உண்மையில வந்து உங்களுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு கூட இடைப்படுவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சாட்சியை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கொண்டாடக்கூடிய நன்றி. ஸோ அண்ணனோட சாட்சியிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவனோட கூட இருக்கிறாருன்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் வந்து உண்மையில அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா இந்த வார்த்தை தான் அவருக்குள்ள வந்து செயல்பட்டு அவர் இன்னமும் அவர் வந்து உற்சாகமாக அவர் வந்து பேசுறாரு. பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய விஷயம், நிறைய அனுபவம், நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ உங்களை சுற்றி நடந்த ஒரு அனுபவம் இருக்கும்ல. ஏன்னா இந்த சீரியஸ்னஸில் அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் எதை கேட்குறேன் உங்களுக்கு தெரியும். அந்த பயம் வந்து ரொம்ப இருக்கிற நோய்களே வந்து மோசமான நோய்னா அது பயம் தான் சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் டைமில் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பயம், அந்த படப்பட தன்மை எப்படி இருந்தது? அதாவது ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து என்ன நடந்திருக்குதுன்னு எனக்கு தெரியாது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ப்ளீன் டேமேஜ் ஆயிருக்கு, மண்ணீரல் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, என் உடம்புலேருந்தே மண்ணீரல் எடுத்துட்டாங்கன்றது எனக்கு தெரியாது. டாக்டர்ஸு எல்லாமே வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ, அப்ப நீங்க தெரிஞ்சா, ஆமா தெரிஞ்சா அவருக்கு அந்த டென்ஷன்ல எதனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அசால்ட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது எப்படி பிரதர் டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியல? நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் அதை கேட்ச் பண்ணிட்டேன். டாக்டர்ஸும் மிஸ்ஸஸும் பேசிட்டு இருக்கும்போது இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்றாரு. சொல்லும்போது என் ஒய்ஃப் வந்துட்டா. சொல்ல போறமே அவர் எப்படி எடுத்துப்பாரோ, என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப உண்மையிலேயே நான் வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னம்மா இப்போ ஸ்ப்ளீன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போ மண்ணீரல் எடுத்துட்டான். சரி, அதனால என்ன இப்போன்னு கேட்குறேன். ஏன்னா அதனுடைய இது எனக்கு தெரியாது. ஓகே ஓகே இல்லை அண்ணா திருப்பியும் வளராது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நான் சொன்ன வார்த்தை என் மனைவிக்கும் இப்பயும் ஞாபகம் இருக்கு. நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம், எத்தனையோ அற்புத அடையாளங்களை பார்த்துருக்குறோம்.
நான் முதல் தடவை ஒரு ஊழியர்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னார்னா கானா ராபாட் அப்பான்னு ஒருத்தருக்கு அல்லேலூயா பாட்டுக்காரர். ஏம்மா அவருக்கு வயசு 65 மேல ஆகுது, அவருக்கு குடலே இல்ல, பிளாஸ்டிக் தான் வச்சு இவ்வளவு நேரம் உயிரோடு கூட ஆண்டவர் சாட்சியா வச்சிருக்கிறாரு, மண்ணீரல் தான் நான் போமான்னு இப்படிதான் எனக்குள்ள ஒரு வந்தது. ஏன்னா இவ்வளவு ஊழியத்துல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், சாட்சியா வச்சிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்ல. அந்த மீறி என்னமே ஆனாலும் ஆண்டவர் மீறி நடக்காது. அப்படி நடக்குது அப்படின்னா என்ன சாகடிச்சாலுமே ஆண்டவர் ஒரு நல்லதுக்கு தான் வச்சிருப்பாருன்ற எனக்கு இது இருக்குது. அதனால எனக்கு அது கவலையே கிடையாது. இப்ப பயன் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்ல அது நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு நடந்ததே பெரிய விஷயம். இப்போ சில டைம்ல வந்து இந்த எமர்ஜென்சி வர நான் பார்த்து அதுதான் சொல்ல வரேன். நமக்கு பக்கத்துல இருக்கவங்க வந்து அவங்க கத்துறது, அவங்களுக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்தாலே நமக்கு படபடன்னு இருக்கும். நமக்கு வந்து உதறல அது வரைக்கும் கூட நம்ம பயந்துருக்க மாட்டோம். ஆனா பக்கத்துல நடந்த விஷயம், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும் பாருங்களேன். அந்த மாதிரி பயம் உங்களுக்கு ஏதாவது வந்துதான்? அதுதான் நான் கேட்க வந்தேன். அதுதான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். பக்கத்துல என்னன்னா, ஒருத்தர் வந்து நார்த் இந்தியால இருந்து சென்னையில தங்கி பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சுருக்காரு. அவர் பாவம் ஃபுல்லாவே கரண்ட் சக் பண்ணி இழுத்து ஃபுல்லாவே எரிஞ்சிடும். உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே எரிஞ்சு ஒரு மாதிரி சொல்றீங்க. ஆமா, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆக்சுவலா. ஆனா அவர் வந்துட்டு உள்ள இருக்கிற ஆர்கன் எல்லாமே இதுவாயிருச்சு, மேல எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். எனி டைம் இது பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப என்னன்னா, என்னுடைய மனைவியும் என்னுடைய மாமியாரும் என்ன எப்படி பார்த்துட்டாங்களோ அதே மாதிரிதான் அவர் போகும்போதெல்லாம் அக்கா அக்கான்னு குரல் கொடுப்பாரு, அம்மான்னு கூப்பிடுவார். என்னன்னா ஒரு தண்ணி கொடுங்க அப்படின்னால. ஆனா அவங்களுக்கும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் தண்ணி கொடுத்து இது பண்றதுனால கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் அந்த துடிக்கிறதும் நைட் ஆனா என்னால தூங்கவே முடியாது. எனக்கு தூக்கம் வரதே ரொம்ப இதுதான். அவ்வளவு ஸ்லீப்பிங் டோஸ் போடுவாங்க. புழு துடிக்கிற மாதிரி துடிப்பாரு. அவர் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பெட்டு தூக்கி தலைக்கீழ போட்டுருக்கிறாரு. இந்த தண்ணி குடிக்கிற கேனு தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேனோட பிடிங்கி குடிக்க போயிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு பயம்னு சொல்றதை விட இப்படிலாம் இருக்கிறாங்களே பாவம் அப்படின்னு இருக்கும்போது, ஆனா இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு வந்து கிருபைன்னு சொல்றதை விட ஆண்டவர் எனக்கு பிச்சை கொடுத்துருக்குறாரு உயிரா. ஸோ அதுக்காக நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும் இனிமே. இப்போ பயன்னு சொல்ல போனீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ ஆபரேஷன் தான் பண்ண போறாங்க. ஆபரேஷன் டாக்டர் கூட்டிட்டு போறாங்க, எனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஷேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் தம்பி கூட, ஒய்ஃப் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப என் ஒய்ஃபுக்கு என்ன விட்டா யாரும் கிடையாது, ஃபேமிலி மேட்டர் சொன்னா பாத்தீங்களா. இன்கேஸ் வீட்டு ஆளுக்குள்ள வந்தாலோ இவ்வளவு சூழ்ந்து எதனா பண்ணா கூட உன்னால தானே, நீ தான் எதனா பண்ணிட்டியா அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை நம்பிதான் விட்டு போறேன், தயவு செஞ்சு நான் உள்ள போறேன், நான் வருவேனா வரமாட்டானான்றது எனக்கு தெரியாது. என் ஒய்ஃப, அக்காவா, அண்ணிய நீங்க தான் ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில், நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க பாத்துக்கலன்னா நானே வந்து என் ஒய்ஃபை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டு ஒரு என்ன சொல்றது அப்படிதான் ஆக்சுவலா உள்ள போனது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணும்போது அங்க போய் டாக்டர்ஸ் கிட்ட போய் ஒரே ப்ராப்ளம்னா அவங்கள ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். எனக்குள்ளேயே ஒரு இது, இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, பயப்படக்கூடாது, மைண்டை இது பண்ணிக்கோ. எனக்குள்ள அந்த இது இருக்கிறதுனால எடுத்துட்டு போய் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்களா, நான் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஆனா அங்க ஆப்ரேஷன் தேட்டர்ல பாத்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கு அழகா இருக்கு, இப்படி அது ரொம்ப வசதியா இருந்தது. இவ்வளவு நேரம் இப்படியே பத்துது. அதனால அவங்கள கூப்பிட்டு கேட்கறேன், டாக்டர் இந்த மாதிரி கை வைக்கிற இந்த மாதிரி இருக்கு, நான் நார்மலா அப்படி போயிட்டோன்னே எனக்கு இதே மாதிரி கொஞ்சம் இது பண்ணுங்க, ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னா அவர் சிரிக்கிறாரு. அப்படின்னு பார்த்தா ஒரு டாக்டர் இங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். சொல்லுங்க நான் என்ன பண்ண போறீங்க, ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கறேன். ஆமா ஆப்ரேஷன் தான் பண்ண போறோம் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு கோஆபரேட் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுறாரு. குளோரோஃபார்ம் கொடுத்து தானே ஆப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறேன். குளோரோஃபார்ம்னா என்ன அப்படின்ற, மயக்க மருந்து, அது போட மாதிரி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு ஜாலியா கேட்கறாரு. ஆக்சுவலா வந்து இந்த டைம்ல வந்து பேசவும் முடியாது. அது எப்படி நீங்க அது அந்த தைரியம் எப்படி உங்களுக்கு? ஆண்டவர் தான், வேற யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு என்னன்னா ஆண்டவர்னு சொல்றீங்க, இப்போ எனக்கு வசனம் வச்சு ஏதாவது தியானிப்பீங்களா இல்ல அவரை நினைச்சுப்பீங்களா, எனக்கு எப்படின்னு கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோஸ்ல கேட்பாங்கன்றதுனால சொல்றேன். நிறைய பேர் என்ன பொதுமக்கள் நார்மல் ஜெனரல் ஆடியன்ஸ் பாக்குறாங்க, எப்படி அது ஏசப்பா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆன்சர் வேணும். எப்படி இவங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க, மற்றவங்களை காட்டிலும் இவங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க, இவங்களால மட்டும் எப்படி ஒரு ஈஸியா எடுத்துக்க முடியுது? அதாவது இது ஸ்பிரிச்சுவலா பார்க்காம உலக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உலகத்தார் அவங்களுக்கு தெரிஞ்சது. சோ அதுக்கு பவர் இருக்குதான். ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்போ அதை தெரியாமே வந்துட்டு ஒரு கான்பிடென்ட்னு சொல்லுவாங்க, பயப்படாத, என்ன வேணாலும் தைரியமா இரு, நீ தைரியமா இருந்தாலே ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு சகஜமா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதுக்கு பவர் இருக்கு உண்மையில. ஓகே ஓகே, அதுக்கே பவர் இருக்குன்னா
இப்போ வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோங்க பவர் இருக்கோ, ஸோ அந்த வார்த்தையும் சின்ன வயசுல இருந்து நான் எத்தனையோ சாட்சிகளையும் வேதத்துல எவ்வளோ ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக எனக்கு சொல்ல போனா எனக்கு இது மரண வாசல் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது தேர்ட் டைம். ஓ ஆமா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கிறேன். அதனால எனக்கு என்ன சொல்லணும்னா, முதல்ல நீங்க வந்துட்டு கடவுள் நம்பிக்கையா கூட இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டோ ஒரு நம்பிக்கை இருக்கும் சகஜமா சொல்ல போனா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். ஸோ அந்த உண்மையான ஒரு விஷயத்தை இதை மிக்ஸ் பண்ணும்போதுட்டு ஸோ இது தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமென். அதனால உயிர் உள்ள அந்த வார்த்தைகளும், அந்த வார்த்தை தான் தேவனா இருக்கு. அப்ப அந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, நானே சாட்சியா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த இடத்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட டாக்டர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரி இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், தூக்கம் வர மாதிரி இருக்கும், நீங்கள் அப்படியே தூங்கிடணும். அப்படியே என்கிட்ட எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசி சிரிச்சுக்கிட்டே இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃபே வேற. நான் என்ன ஆனால் ஏதானே எனக்கு தெரியாது போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயத்த நம்ம கேட்டோம், நிறைய விஷயத்த நம்ம வந்து இந்த வீடியோ வாயிலாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கடைசியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, என்ன உங்களுக்கு காட்ட விரும்புகிறோன்னா, இன்னமும் அதிசயமான அற்புதமான நிகழ்வுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பேரால் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த உண்மையான சாட்சியை உண்மையான ஆள் மூலியமா யாருக்கு அந்த சாட்சி அந்த அற்புதம் நடந்ததோ அவங்கள கூட்டு வந்து இது யாரால நடந்தது, இது எப்படி நடந்ததுன்னு இந்த வீடியோ வாயில அவங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்து வந்து பண்றோம். எங்களுக்கு எந்த பிஸ்னஸ் மைண்டும் இல்லை, எந்த இன்கமும் இல்லை, யார் மோட்டிவ் பண்ணியுமோ நாங்கள் இது எதுவுமே பண்ணலை. எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலுமே அதை உங்களுக்கு செய்வாருன்ற ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அண்ணன் தான் வந்து அதுக்கான ஒரே சாட்சி. ஆண்டவருடைய வார்த்தையில அவர் குணமாயிருக்காரு, இன்னைக்கு ஜீவனா இருக்காரு, நாளைக்கும் ஜீவனா இருப்பாரு, என்னைக்குமே அவர் ஜீவனா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துவோம் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கூட நன்றி. உங்களுக்கு நன்றி. நீங்க வந்து வீடியோ எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. முதலாவது ஆண்டு தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. த ரியல் ஸ்டீஃபன் ராஜ் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.